யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய நல் வார்த்தைகளை நாம் இணைந்து வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திட மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசன் ஆகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிற வைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திட மனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஆண்டவர் நாம் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த வேத வசனத்தினால நமக்கு உண்டாகிற புத்தி ரொம்ப முக்கியமான ஒன்று என்பதை கர்த்தர் காட்டுகிறார். ஒரு வெற்றிகரமான ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்தணுமா, வெற்றிகரமான ஒரு விவாக வாழ்க்கையை நடத்தணுமா, வெற்றிகரமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேர்ச்சி அடைந்து கொண்டே இருக்க வேண்டுமா, உங்கள் வேலையில் வெற்றி அடையணுமா, உங்கள் தொழிலில் வெற்றி அடையணும் என்று சொன்னால் வேதம் நமக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது. அது என்னென்னா, தேவனுடைய வசனத்தை ஒரு மனுஷன் இரவும் பகலும் அவன் தியானித்து இந்த தேவனுடைய வசனத்தை புரிந்து கொண்டு அந்த தேவ வசனத்தை கை கொள்கிற ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்னு வேதம் சொல்லுதுன்னா, வெறும் வெற்றி அடைகிறவனாய் மாத்திரமல்ல, வெற்றி வருவதுக்கு ரொம்ப அஸ்திபாரமான ஒன்று புத்தி, அண்டர்ஸ்டாண்டிங். எந்த அளவுக்கு இந்த வசனத்தை புரிந்து கொள்கிறனோ அந்த அளவுக்கு நான் வெற்றிகரமாய் மாறுகிறேன். ஏன் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணுன்றதை புரிஞ்சுக்கணும். ஏன் கர்த்தர் நான் செழிப்படையணும்னு விரும்புகிறாரு, இது ஏன் இந்த நாட்கள் எனக்கு அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிக்கலன்னா நம்ம வாழ்க்கையை வெற்றி ஆக்க முடியாது. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் இன்றைக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து நமக்கு ஆண்டவர் போதித்து கொண்டிருக்கிறார். ஏன் இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு போதிக்கிறாரு, அதை ஏன் நாம் புரிந்து கொள்ளணும். ஏன் பொருளாதார ரீதியில் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு, ஏன் கர்த்தர் நாம் பொருளாதாரத்தில் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. காரணம், கர்த்தர் என்ன இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் பிரஸ்தாபப்படுத்துவதுக்கு என்ன கர்த்தர் எப்படி மாற்ற விரும்புகிறார்னா, பொருளாதார அறுவடையாளனாய் கர்த்தர் என்ன மாற்ற விரும்புகிறார். ஃபினான்ஷியல் ஹார்வெஸ்டராக நான் இருக்கணும். ஏன் ஃபினான்ஷியல் ஹார்வெஸ்டராக இருக்கணும்னா, தேவனுடைய வேலைக்காக, தேவனுடைய சுவிசேஷத்துக்காக, தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களுக்காக கிறிஸ்தவ மக்கள் எப்படி இருக்கணும்னா, தாராளமாய் அதற்கான வேலைகளை செய்ய திராணி உள்ளவர்களாக இருக்கணும். எந்த வேலையை செய்வதுக்கும் பொருளாதார ஆசீர்வாதம் ரொம்ப அவசியம். ஒரு ஊழியம் செய்யணும்னா, ஒரு சுவிசேஷத்தை இன்னொருவருக்கு சொல்லணும்னா, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும்னா பொருளாதாரம் ரொம்ப அவசியம். எப்படி உங்கள் தனிப்பட்ட தேவைகளுக்கும் தனிப்பட்ட காரியங்களுக்கும் பொருளாதாரம் எவ்வளோ அவசியமாக இருக்கோ, அதே போல் தேவனுடைய வேலை நடப்பதுக்கும் கர்த்தர் பொருளாதாரத்தை இந்த உலகத்தில் நம்ம கையில் கொடுக்குறாரு. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு ஏன் கொடுக்குறாரு, அதை வச்சு நம்மளை என்ன செய்ய வைக்க விரும்புகிறாரு, இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னு சொன்னால், நான் சொல்கிறேன், அந்த மனுஷன் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை, தேவன் கொடுக்கும் இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை தேவன் கற்றுக் கொடுக்குற விதமாய் அவன் புரிந்து கொள்ளவில்லை. அதனால் அந்த பொருளாதார நன்மை அவனுக்கு வர்றதில்லை. இந்த பொருளாதார காரியத்தில் தட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவன் இருக்கிறான்னு சொன்னால், காரணம் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறாரு, ஏன் ஆசீர்வதிக்கிறாரு, ஏன் என் கையில் கொண்டு வந்து கர்த்தர் இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார், இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய புத்தி எனக்கு இல்லாமல் வெறும் என் தேவை, என் காரியம், வெறும் செல்ஃப் சென்டர்டாக நான் இருந்தேன்னு சொன்னால், என்னை சுற்றியே நான் இருக்கக்கூடிய காரியங்களை யோசிக்கிறவன் நான் இருப்பேன்னா, நான் சொல்கிறேன் கர்த்தர் எதற்காக நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்கிறத தெரிந்து கொள்ளாமல் போய்விடுகிறேன். அப்போ பாருங்கள், இன்னைக்கு
நம்முடைய மனநிலையில் ஒரு பிரேக் த்ரூ கண்டிப்பாக வரணும். நம்முடைய சிந்திக்கக்கூடிய திறனுள்ள இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு பிரேக் த்ரூவை கட்டளையிட விரும்புகிறார். இன்னைக்கு நிறைய நேரம் இந்த தரித்திரத்தின் மனப்பான்மை தான் இருக்கும் இல்லைய, இந்த செழிப்பின் மனப்பான்மை, பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வரக்கூடிய அந்த மனப்பான்மையை நமக்குள்ள நம்ம பில்ட் பண்ணுறதே இல்லை. இந்த பொருளாதார ஆசீர்வாதம், கர்த்தர் சொல்கிற செழிப்பு, கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம், இதுக்கு எதிராக தான் நிறைய எண்ணங்களை பில்ட் பண்ணுறோம். அதுதான் பெரிய பலத்த அரணா இருக்கு பாருங்க. வேதம் நமக்கு ரொம்ப அற்புதமாக ஒரு காரியத்தை காட்டுகிறது. ஒரு மனுஷன் தன் மனதை மாற்றுவதற்கு பிரயாசம் எடுக்காமல் இருப்பானா அவனுடைய வாழ்க்கையை அவன் மாற்றவே முடியாது. நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளணும். வாழ்க்கையில் என்ன மாறணுனாலும் முதல்ல மனசு மாறணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரணும்னா நம்முடைய எண்ணங்கள் மாறணும். நம்முடைய மனதுக்குள்ளே போகிற எண்ணங்கள் இருக்கு பாருங்க, இது ரொம்ப முக்கியமான. இன்னைக்கு அதை தான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். நம்முடைய எண்ணங்கள் சில நேரம் பெரிய பலத்த அரணா மாறிடுது. அதான் நான் உங்களுக்கு காண்பித்த 2 கொரிந்தியரில் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம கவனித்தோம். எப்படி வேதம் பாருங்க பலத்த அரணை குறித்து சிலதெல்லாம் சொல்லுது. சில காரியங்களை இந்த பலத்த அரணை குறித்து வேதம் சொல்லும்போது நீங்கள் நினச்சக்கூடாது பலத்த அரண்னா இது ஏதோ பிசாசுனுடைய தாக்கம், பிசாசுக்கு எதிராக. அது மாத்திரம் இல்லை, வேதம் நம்முடைய இந்த பலத்த அரணை நம்முடைய மனதுக்கு அது ஒப்பிட்டு காட்டுது பாருங்க. 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கவனிச்சிங்கன்னா அங்கே சொல்லியிருக்கிறது, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு. அரண்களை சொல்லுங்க, எதை? அரண்கள்னா ஸ்ட்ராங் ஹோல்டு. நிறைய தப்பான எண்ணங்கள் மனதுக்குள்ள போய் டெபாசிட் ஆகி அது பலத்த அரணை போல போய் உட்காந்துருச்சு. இப்போ இந்த பலத்த அரண்களை அதான் அங்கே ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கு பாருங்க. அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு அது எப்படி இருக்கிறதா? தேவ பலன் உள்ளதாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள், 5ஆம் வசனம், அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள கீழ்ப்படிய சிறைப்பிடிக்கிறவர்களாய். எந்த எண்ணத்தையும், இந்த பலத்த அரணம் எண்ணங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பலத்த அரண் சரியான ஒரு பலத்த அரணா இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. சரியான பலத்த அரணா இருக்கணும், வாழ்க்கை நல்லாயிடுமே, பொருளாதாரம் நல்லா இருக்கணுமே, கையின் உழைப்பு நல்ல பலன் கொடுக்கணுமே, குடும்பத்தில் ஒரு சமாதானமான ஜீவியம் இருக்கணுமே. ஆனால் இதுக்கு எதிராக தானே எல்லாமே இருக்கு. காரணம், அப்போது இந்த பலத்த அரணை நிர்மூலப்படுத்தக்கூடிய தேவ பலனை எனக்கு கொடுத்து வச்சுருந்தோம். எப்படி கொடுக்குற தேவ பலனை? இந்த வசனத்தை கேட்க கேட்க, புரிந்து கொள்ள, தியானிக்க, அதை என் வாழ்க்கையில் கை கொள்ள இப்போ இந்த தேவ பலனாய், இந்த வசனம் தேவ பலனை உண்டாக்கி அது என்ன செய்யுதுன்னா எல்லா தப்பான பலத்த அரண்களையும் ஆண்டவர் நிர்மூலமாக்குகிறதுக்கு எனக்கு உதவி செய்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. இந்த பலத்த அரண் 4ஆம் வசனத்தில் பலத்த அரணை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலனா இருக்கு. 5ஆம் வசனத்தில் சொல்றாரு, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள கீழ்ப்படிய சிறைப்பிடிக்கிறவர்களாய் நாங்கள். அப்ப பாருங்க, இந்த பலத்த அரணுக்கும் எண்ணத்துக்கும் சம்பந்தம் இருக்கு பாருங்க. இந்த பலத்த அரணை என்னன்னு சொல்லலாம்னா எண்ணங்கள், கற்பனைகள் சொல்லலாம், தாட்ஸ் அண்ட் இமேஜினேஷன். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு இந்த 2 காரியத்தை தான் நான் உங்களுக்கு பொருள்படுத்தி காட்ட விரும்புகிறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கவனம் செலுத்தாத ஒரு இடம் இருக்குன்னா தங்களுடைய மனதுக்குள்ளே போகிற எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் பிற்பாடு கற்பனையாக மாறுகிறதே, கற்பனையாக மாறி அது பிற்பாடு அதனுடைய விளைவை, அதனுடைய காரியத்தை மனுஷனுடைய வாழ்க்கையில் பிறப்பிக்குது பாருங்க. இது ரொம்ப முக்கியமானது. இந்த கற்பனை, எண்ணங்கள் அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா இங்கிலீஷில் ரொம்ப அருமையாக வந்திருக்கு, இமேஜினேஷன் சொல்லுது. தாட்ஸ் அண்ட் இமேஜினேஷன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தாட்ஸ் அண்ட் இமேஜினேஷன். இங்கிலீஷ் டியூஷன் எடுக்கிற மாதிரி இருக்கா? ஆனால் இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. தாட்ஸ் அண்ட் இமேஜினேஷன், எண்ணங்களும் கற்பனைகளும். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, நம்முடைய எண்ணங்களும் கற்பனைகளும் ரொம்ப முக்கியமானது. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, நம்முடைய எண்ணங்களும் கற்பனைகளும்
உங்களுக்கு முக்கியமானதா இல்லையான்னு நீங்கள் அதை முக்கியப்படுத்தலாம். வேதம் ரொம்ப முக்கியப்படுத்து, தேவன் அதை ரொம்ப முக்கியப்படுத்துறாரு. இன்னைக்கு காட்டுறோம் பாருங்க, வேத வசனத்திலிருந்து எடுத்து ஒரு மனுஷன் தான் எண்ணத்தையும் தன்னுடைய எண்ணங்கள் கற்பனையாக மாறுதே, அந்த கற்பனை பிற்பாடு ஒரு பிக்சராக ப்ளூ பிரிண்டாக மாறுதே, ப்ளூ பிரிண்டாக மாறி நிஜமாகுதே. இதை ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையில் கொஞ்சம் கவனம் செலுத்தாமல் போகும்போது எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது, எல்லா நன்மையும் கொலாப்ஸ் ஆகுது மனுஷனுடைய வாழ்க்கையில். இப்போ இந்த வேர்டு இமேஜினேஷன் இருக்கு பாருங்க, தாட்ஸ் அண்ட் இமேஜின். அந்த இமேஜினேஷன்ற வேர்டு நீங்கள் அந்த வேர்டை எடுத்து ரெண்டாக பிரிச்சிங்கன்னா இமேஜினேஷன் பிரிக்கலாம். அந்த இமேஜினேஷனை அந்த முதல் வார்த்தையை பிரிக்கணும் இமேஜ். அந்த இமேஜ் ஒரு வார்த்தையை உண்டாக்கு. அந்த இமேஜ்னா என்னன்னா ஒரு படம், ஒரு பிக்சர். அப்போ ஒரு எண்ணம், ஒரு கற்பனை ஒரு மனுஷனுக்குள்ள வருதுன்னா ஒரு பிக்சர் உண்டாகுது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு எண்ணம் கற்பனை நமக்குள்ள வருதுன்னா அது நமக்கு ஒரு பிக்சரை உண்டாக்குது. அதான் இமேஜினேஷன். இமேஜினேஷன் நான் ஏதோ ஒரு பிக்சரை பார்த்துட்டு இருக்கிறேன், என்ன கற்பனை பண்ணிட்டு இருக்கிறேன்றாங்க பார்த்தீங்களா? என்ன ஒரே ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறீங்க, என்ன கற்பனை பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று மனசுக்குள்ளே யோசித்துட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, இந்த பிக்சர் எப்படின்னா ப்ளூ பிரிண்ட் மாதிரி, இன்னும் வரல, இன்னும் நடக்கல, ஆனால் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், அதை சிந்திக்கிறேன், அதை யோசிக்கிறேன், அதை எண்ணங்கள் ஆக்குறேன், அதை கற்பனை ஆக்குறேன். பாருங்க, ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி என்ன அந்த வீடு எப்படி இருக்கும்ன்றதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த ப்ளூ பிரிண்ட்டை இப்போ ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. ப்ளூ பிரிண்ட் இல்லை, இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த 3D வியூ மாதிரி, இந்த என்ன வீடியோ மாதிரியே கண்ணில் மாட்டி விட்டுறாங்க. உங்கள் காலியான நிலம் இருந்துச்சுன்னா அந்த நிலத்தில் போய் நின்றீங்கன்னா, இதை மாட்டிட்டீங்கன்னா உங்கள் இடம் எப்படி இருக்குன்னு அப்படியே வீடு இருக்கிற மாதிரியே பார்த்துடலாம். நீங்கள் அப்படியே உங்கள் கிச்சனுக்குள்ளே நடக்கலாம், அப்படியே உங்கள் பெட்ரூம்குள்ளே நடக்கலாம், அப்படியே நீங்கள் எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் வீடு எப்படி இருக்குமோ படி ஏறுற மாதிரியே உங்கள் காலை தூக்கி வச்சு ஏற முடியும். அப்படி கற்பணிக்கக்கூடிய காரியத்தை ஏன்னா இன்னைக்கு நிஜமாக பார்க்கக்கூடிய விதத்தில் இன்னைக்கு டெக்னாலஜிலாம் வந்துருச்சு பாருங்க. அப்போ கவனிச்சு பாருங்க, இந்த படம், இந்த எண்ணமும் கற்பனையும் ஒரு பிக்சரை நமக்குள்ள உண்டாக்குது. விசுவாசம் கூட பாருங்களேன், ஒரு எண்ணமாக தான் உள்ள போகுது. எப்படி எண்ணமா போகுது? விசுவாசம் எப்படி வருது? கேள்வினால் வருகிறது. கேள்வி தேவனுடைய வசனம். இந்த வசனத்தை கேட்க உடனே எனக்கு ஒரு எண்ணம் வருது. ஆரோக்கியத்தை குறித்த ஒரு வசனத்தை கேட்ட உடனே எனக்குள்ள ஒரு எண்ணம் போகுது. அந்த எண்ணம் கற்பனையா மாறி கற்பனை ஒரு பிக்சரை உண்டாக்குது. நான் இன்னைக்கு சுகவேனமா இருக்கிறேன், ஆனா கர்த்தர் என்னை சுகமாக்குவார்ன்ற ஒரு பிக்சர் எனக்குள்ள போகுது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? உங்களை பார்த்தா வேற ஒரு பிக்சர்ல இருக்கிற மாதிரி இது. இப்போ எல்லாம் இங்கே தான் இருக்கிறீங்களா? கையை வைத்து சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. பிரசங்கம் உள்ளே போகணுமே, தூங்கிடக்கூடாது. அப்படியே நான் கற்பனையில் இருக்கிறோம் பாஸ்டர், நீங்களும் கற்பனையை பற்றி பேசுகிறீங்க. அப்போ பாருங்கள், விசுவாசமும் ஒரு எண்ணம் தான். தேவனுடைய வார்த்தையை கேட்குறேன், கேட்க கேட்க விசுவாசம். இந்த வார்த்தை எனக்குள்ளே என்ன பண்ணுதுன்னா எண்ணமாக போய் கற்பனையாக மாறி ஒரு ஆசை, எனக்குள்ள ஒரு ஆசையை உண்டாக்குது, எனக்குள்ள ஒரு நம்பிக்கையை உண்டாக்குது, எனக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு, எனக்குள்ள ஒரு தரிசனத்தை உண்டாக்குது. அதான் பிக்சர். ஒரு விஷனை கிரியேட் பண்ணுது பாருங்க. ஒரு கற்பனை, ஒரு எண்ணம் எனக்குள்ள ஒரு விஷனை உண்டாக்குது. நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு நம்முடைய மனதுக்குள் போகிற இந்த எண்ணங்களும் கற்பனைகளும் அவ்வளவு வல்லமையானது. அதுக்கு என்ன வல்லமை இருக்குன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்க மனசுக்குள்ள போகிற எண்ணங்களும் கற்பனைகளும் ஒரு நாள் நிஜமாகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதை குறித்த கவலையற்றவர்களா இன்னைக்கு இருப்பீங்கன்னா பின்னாடி ரொம்ப ரிக்ரெட் பண்றவங்களா மாறுவீங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு இங்கே நம்ம வாசித்த வேத வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் சிந்தனைகளை சிறைப்பிடிக்கிறவர்களா இருங்க. தப்பான சிந்தனையா இருந்தா அங்க சிறைப்பிடிக்கணும். பரவாயில்ல, போயிட்டு போகுது, பரவாயில்ல, இது என்னத்தை பெருசா பண்ண போதுன்னு நினைச்சிங்கன்னா பெருசா பண்ற ஒரு நாள் நிற்கும் உங்களுக்கு முன்பாக. நல்லா கவனிங்க. அதுதான் ஆண்டவர் இந்த காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், பல சவால்களை சந்திக்கும் போது அந்த சூழ்நிலையில் நம்முடைய எண்ணங்கள் எப்படியா இருக்கு, எதை கற்பணிக்கிறேன், எதை இமேஜினேஷனா கொண்டு போகிறேன், எதை பிக்சர் ஆக்குறேன். ஏன்னா it has the supernatural power to produce those things in your reality.
உங்கள் நிஜமான வாழ்க்கைக்குள்ள ஒரு நாள், இன்னைக்கு வராமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் எண்ணங்கள், உங்கள் கற்பனைகள் நிச்சயமாக ஒரு நாளில் வடிவமாக, நிஜமாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும். உங்கள் வாழ்நாளில் அது நிறைவேறும். கொஞ்சம் தாமதமாகலாம், ஆனால் நிச்சயமாக உங்கள் வாழ்நாளில் அதை பார்க்கக்கூடிய நாட்களை நீங்கள் கண்டிப்பாக சந்திப்பீங்க. அதெல்லாம் நீங்கள், அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு தேவன் நம்ம கொடுக்குற இந்த போதிக்கிற இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து நான் என்ன நினைக்கிறேன், அதை குறித்து என்ன கற்பனை எனக்குள்ளே கொண்டு போகிறேன், இது முக்கியம் இல்லை, இதெல்லாம் வச்சு என்னத்தை பண்ண போகிறோம், இதெல்லாம் எனக்கு பெரிய காரியம், இப்படிலாம் நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் ஆண்டவர் விரும்புகிற எந்த காரியத்துக்கும் உங்களுடைய பங்களிப்பு, கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்ய முடியாத அபாத்திரர்களாய் நாம் போய் விடுகிறோம். அப்படி இல்லாதபடிக்கு கர்த்தர் விரும்புகிற எல்லா வேலைகளையும் வெற்றிகரமாய் செய்கிற பாத்திரமாக நான் இருக்கணும். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்கிறீங்க? கர்த்தர் விரும்புகிற எல்லா வேலையும் சொல்லுங்க, கையை உயர்த்தி. கர்த்தர் விரும்புகிற எல்லா வேலையும் வெற்றிகரமாக சொல்லுங்க, வாயத்திறந்து. எப்படி? ஏதோ தானம் இல்லை, முடிஞ்சா இல்லை, வெற்றிகரமாக செய்கிற ஒரு மனுஷனாய், மனுஷியாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறாரு. இன்றைக்கி ஒருவேளை உங்கள் எண்ணங்களும் கற்பனைகளும் ரொம்ப முக்கியம் இல்லை, அதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சம்பவத்தை காட்டுறேன் பாருங்கள். தேவனே இதை ரொம்ப முக்கியப்படுத்தி என்ன பண்ணிட்டாருன்னா, வேதம் சொல்லுது, ஒரு இடத்துல ஆண்டவரே இறங்கி அவங்களுடைய எண்ணங்களையும் கற்பனைகளையும் நிறுத்த வேண்டியதாச்சான். ஏன்னா அவன் கற்பணிக்கிறத அவன் நிறைவேற்றுவான், அவனுக்கு அது நடக்கும்ன்றத தேவன் அறிந்து அது தேவனுக்கு எதிராக இருந்ததுனால அவர் நிறுத்த வேண்டியது இருந்துச்சு. பாருங்க, பாபேல் கோபுரத்தை கட்டும்போது ஆதியாம் 11ஆம் அதிகாரம் வாங்க, சில வசனங்களை நம்ம வாசிக்கணும். இந்த பாபேல் கோபுரத்தை கட்டும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உங்கள் எண்ணங்கள் கற்பனைகளை சும்மா லேசாக விட்டுறக்கூடாது. இது என்னத்தை பெருசாக பண்ண போகுது அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா, ஒரு நாள் பெருசாக பண்ணக்கூடிய நாளை உங்களுக்கு சந்திக்க வைக்கும். அன்னைக்கு ஐயோ நான் அப்போவே யோசித்தேன் இப்படி நடக்குமான்னு அப்படின்னா, அன்னைக்கு உட்காந்து தலையை சொரிஞ்சிக்கிட்டு மண்டையை மூட்டிகிட்டு இருக்க வேண்டிய ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு முழிக்காதபடிக்கு கர்த்தர் நமக்கு போதிக்கிற காரியங்களுக்கு கவனம் செலுத்தி நாம் நம்முடைய எண்ணங்களையும் கற்பனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிறை பிடிக்கிறவர்களாய் இருக்க ஒவ்வொரு நாளும் பழகணும். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுகிறீங்க? 4ஆம் வசனம் வாசிப்போமா? 11ஆம் அதிகாரம், ஆதியாம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லியிருக்கேன் பாருங்க. பின்பு அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தினலாம் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். ஏன்னா இதில் என்ன, இதில் ஆண்டவர் மகிமைப்படுறாரா? இவனுங்கெல்லாம் சேர்ந்துட்டான ஒரு கூட்டம் சேர்ந்துட்டு என்ன சொல்கிறான்? நம்ம சிதறடிக்கப்படாதபடி, வானத்தினால உயரும்படி, நமக்கு பேர் உண்டாகும்படி. இருதயம் எப்படி இருக்கு பாருங்க, பெருமை உள்ள இருதயம். இதில் என்ன இல்லை, கடவுளை நாடணும், தேவனுடைய உதவி வேணும், தேவன் நமக்கு சகாயராக இருக்கணும், தேவனுடைய ஒத்தாசை நமக்கு வேணும், தேவன் நம்ம ஆசீர்வதிக்கணும், இந்த வேலையை கத்தருக்கு இந்த சிந்தனையே இல்லை பாருங்க இவனுக்கு. இந்த எண்ணமே இல்லை. இவன் என்ன சொல்றான்? நமக்கு பேர் உண்டாக, நமக்கு என்ன எல்லா நன்மை உண்டாக. நான் கேட்குறேன், எனக்கு நன்மை உண்டாகும்படி இரவும் பகலும் யோசிக்கிற ஒரு பரலோக தகப்பன் இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு நன்மை உண்டாகணும் இரவும் பகலும் பரலோக பிதா யோசிக்கிறாரு. அவரை மிஞ்சி உன்னால் யோசிச்சிட முடியுமா? அவரை மிஞ்சி உங்களுக்கு நன்மையை நீங்கள் நினைச்சிட முடியுமா? நான் சொல்கிறேன், என்ன பொல்லா ஆண்டவர் இப்படி நல்லதை நினைக்கிற ஒரு பெற்றோரை கூட என்ன சொல்றாரு, பொல்லாத பெற்றோராக இருக்கிற நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க அறிஞ்சிருக்கிறீங்க? நலமான ஈவுகளை கொடுக்க அறிந்திருப்பீங்கன்னா உங்க பரலோக பிதா இதை காட்டலாம் அதிக நல்லதை கொடுப்பார்னு உங்களுக்கு தெரியாதா? இவ்வளவு நல்லதை செய்யக்கூடிய ஆண்டவர் இருக்கும்போது இவன் என்ன சொல்றான்? நமக்கு பேர் உண்டாக. இருதயம் பெருமை, மனசுல பெருமை, எண்ணத்துல பெருமை, கற்பனையில பெருமை, செய்கிற வேலையில் ஒரு பெருமை, என்ன ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறதுல ஒரு பெருமை, கர்த்தருடைய தயவ நாடலை, கர்த்தருடைய உதவித்த ஆண்டவ தேவையில்லைங்க, நாங்கள் மேலே ஏறி வந்துடுவோங்க.
இந்த தேவனுடைய உதவியே எங்களுக்கு அதுதான் மீன் பண்ணுறான். அங்கே பாருங்க சொல்லிட்டு 5ஆம் வசனம் அங்கே சொல்லியிருக்கிறது, மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்ப்பதுக்கு கர்த்தர் இறங்கினார். இப்போ பார்க்க வந்துட்டார், பார்க்குறாரு இவனுடைய எண்ணம் எப்படி இருக்குது, இவனுடைய கற்பனை எப்படி இருக்குது, இதை பார்க்க வர்றாரு. அப்போ பாருங்கள் 6ஆம் வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம். இந்த எண்ணங்களையும் கற்பனையும் லேசாக நினைக்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நம்ம மனசுக்குள்ளே போகிற எண்ணங்களையும் கற்பனையும் என்ன பண்ணக்கூடாது, லேசாக இடப்படக்கூடாது. எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறத லேசாக நினைப்பாங்க பாருங்கள் சிலர். நம்ம இல்லை, இங்கே உள்ள வந்திருக்கிறோம், நம்ம ஆண்டவரை கருத்தோடு ஆராதி. சிலருக்கு ஆமாம் ஆண்டவர் ஆலயத்துக்கு எதுக்கு போகிற, கொஞ்ச நாள் இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவு, வீட்டில் தூங்க மாட்டியா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க, இன்றைக்கி தூங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமான தான் அந்த கல்யாணத்துக்கு போகிறது, இந்த எல்லா கல்யாணத்துக்கும் போய் நல்லா சாப்பிட்டுட்டு என்ன எல்லாம் அப்படியே ஏப்பம் விட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம கருத்தோடு எங்கே வந்திருக்கிறோம், கர்த்தரை தேடி வந்தோம். எத்தனை பேர் கருத்தோட கர்த்தரை தேடி வந்திருக்கோம், கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். நம்ம தேடி வந்திருக்கிறோம் பாருங்கள். இப்போ சொல்கிறாரு பாருங்க 6ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷ்யம் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாதென்று. நல்லா என்ன சொல்ல பாருங்க, அவர்கள் நினைத்ததை செய்ய தடைப்பட மாட்டாதென்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். நினைக்கணும் அதை. இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மனுஷனுடைய எண்ணங்கள், அவனுடைய கற்பனைகள் ஒரு படத்தை உண்டாக்குது, ஒரு ப்ளூ பிரிண்டை அவனுக்கு காட்டுது. அதுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. அது ஒரு நாள் நிஜமாகும். ஆண்டவரே சொல்றார், அதை தடை பண்ண முடியாது. அதனால நீங்க கவனிச்சு பாருங்க, இவன் எண்ணம் சரியில்லை, இவனுடைய இருதயம் சரியில்லை. அதனால ஆண்டவர் என்ன செய்ய வேண்டியது, அவர் இந்த எண்ணத்தை, இந்த கற்பனையை, இந்த கற்பனையினால உண்டாகிற வேலையை நிறுத்துவதுக்கு ஆண்டவர் இறங்கி வரணும். ஏன்னா இது தப்பான காரியம். நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதை தான் புதிய ஏற்பாட்டில் சொல்றார். இப்படி தப்பான எண்ணங்கள் நமக்கு வரும்போது இந்த பலத்த அரணை, இந்த எண்ணங்களை, இந்த கற்பனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே சிறை பிடிக்கிறவர்களாய் நீங்க இருக்கணும்னு சொல்றாரு. விட்டுறக்கூடாது. ஆண்டவர் விடலை பாருங்க. இப்போ கவனிச்சு பாருங்க என்ன சொல்றாரு. அந்த பின்புறம் தான் ரொம்ப முக்கியமான வசனம். இப்பொழுதும் தாங்கள் செய்ய, எல்லாரும் வாசிங்க, அந்த 6ஆம் வசனம் பின்புறத்தில் வாசிங்க. இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள். தடைப்பட மாட்டாது என்று அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, இது நடக்கும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எது நடக்கும்னு, அவனுடைய எண்ணங்கள், கற்பனைகள் நிச்சயமா அந்த வடிவத்தை, அந்த வேலையை, அந்த உருவத்தை, அந்த நெஜத்தை கொண்டு அவங்களுக்கு காட்டும் என்பது தேவன் அறிந்து. தடைப்பட மாட்டாது. நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ நமக்கு புரியுது ஏன் இன்னைக்கு உலகத்தில் தேவனை அறியாதவன், இருதயத்தில் பெருமை, என்ன கடவுளை தேடணுன்ற ஒரு எண்ணம் இல்லை, கடவுளுடைய வழியை பின்பற்றுறது இல்லை, கடவுளுடைய சத்தியம் தெரியாது, கர்த்தரை இரட்சகராக வைக்கல. இப்படி இல்லாதவன் இன்னைக்கு உலகத்தில் இன்னைக்கு ஐஸ்வர்யவானா இருக்கிறானே. ஏன் இருக்கிறானா, அவனுடைய எண்ணங்கள், கற்பனைகள் மிக ஸ்ட்ராங்கா இருக்கு. நல்லா கவனிக்கணும் என்னோட நீங்க. இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய எண்ணங்களும் கற்பனை எப்படி இருக்குன்னா ரொம்ப வீக்கு, ரொம்ப மலிவு, ரொம்ப மட்டகரமான எண்ணம். கர்த்தர் பொருளாதாரத்தை, ஆசீர்வாதத்தை குறித்து, அதை குறித்து காது கொடுத்து கேட்குறது, அதை யோசிக்கிறதும் இல்லை, அதை கற்பணிக்கிறதும் இல்லை. ஆனால் எப்போ பார்க்குறான் ஒரு கிறிஸ்தவனா, இன்னும் உலகத்தை, கர்த்தரை நம்பாதவன், நமக்கு முன்பாக எத்தனையோ துன்மார்க்கமான காரியம் செய்ய, நானும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன், ஆனால் என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்கல, அவனுக்கு எல்லா ஆசீர்வாதமும் வருது. அப்போதான் பார்க்குறேன் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன் அவனுக்கு வருதுன்னா கற்பனையும் எண்ணங்களும் அவ்வளோ வல்லமை, சூப்பர் நேச்சுரல் பவர் அதுக்கு இருக்குது. ஏன் யோசித்து பாருங்க, மனுஷன் இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷன், உலகத்தில் இருக்கிற உலக வாழ்க்கை வாழ்கிற மனுஷன் இன்னைக்கு செல்வந்தராக இருக்கானே. இன்னைக்கு யோசித்து பாருங்க, உலகத்தில் செல்வந்தராக இருக்கிறவங்க லிஸ்ட்டில் எடுத்து பாருங்க, எத்தனை கிறிஸ்தவம் இருக்கிறான், எத்தனை பேர் கிறிஸ்தவங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம இந்தியாவிலே எடுத்துப்போமே, இந்தியா நாட்டில் செல்வந்தராக இருக்கிறவங்க எத்தனை பேர் கிறிஸ்தவங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க.
கவர்மெண்ட் போட்டிருக்க ஒரு லிஸ்ட்டு, இவங்க தான் டாப் ரிச்சஸ்ட் பீப்புள்னு போட்டிருக்க. அந்த லிஸ்ட்டில் எத்தனை கிறிஸ்தவம் இருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லா உலகத்தான் தான் அதில் இருக்கிறான். ஏன்னா இந்த உலகத்தானா இருக்கிற கிறிஸ்தவனா இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் எந்த சாயலில் தான் படிச்சிருக்காருன்னா, தேவன் மனுஷனை தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படி தான் உண்டாக்கிறார். நல்லா இதில் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன நம்ம தேவனுடைய சாயல்ல அவருடைய ரூபத்தில் உண்டாக்கப்படும் போது என்ன மீன் பண்றாரு? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம நீதிமானா இருக்கிறோம். உலகத்தான் ரட்சிக்கப்படலை, நீதிமானா இல்லை. ஆனா தேவனுடைய சாயல் ரூபத்திலையும்னா எந்த அர்த்தத்தில் சொல்றாருன்னா, எண்ணத்தையும் கற்பணிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய கெப்பாசிட்டி எல்லா மனுஷனுக்கும் இருக்கு. ரட்சிக்கப்பட்டவனுக்கும் இருக்கு, ரட்சிக்கப்படாதவனுக்கும் இருக்கு. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா என் எண்ணங்களை, என் கற்பனையை ஆண்டவர் விரும்புகிற, ஆண்டவர் போதிக்கிற சத்தியத்துக்கு நேராக திருப்பாததுனால வாழ்க்கை திரும்பலை, வாழ்க்கை உயர்த்தப்படலை, வாழ்க்கை ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்வதுக்கு ஏதுவான விதத்தில் இல்லை. ரட்சிக்கப்பட்ட பிறகும் என் எண்ணங்கள், என் கற்பனைகள் எல்லாமே இந்த வசனத்துக்கு எதிராக இருக்கு, கர்த்தர் போதிக்கிற சத்தியத்துக்கு எதிராக இருக்கு. நீ கவனிச்சு பாருங்க, உலகத்தான் தான் எண்ணுகிற எண்ணங்கள், கற்பனை அவனுக்கு கரெக்டாக இருக்கு. பொருளாதாரத்தை குறித்து கரெக்டாக யோசிக்கிறான். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் பொருளாதாரத்தை குறித்து யோசிக்கிறது இல்லை. குடும்பத்தில் தேவை வரும்போது முழிக்கிறோம். ஏன் முழிக்கிறோம்? ஏன்னா பொருளாதார காரியத்தை குறித்து கர்த்தர் போதிச்சிருக்கிறாரு. அதை எப்படி கையாடணும், எங்கேருந்து கர்த்தர் கொண்டு வந்து கொடுக்குறாரு, ஏன் கொடுக்குறாரு, ஏன் எனக்கு நேராக இந்த ஆசீர்வாதம், இதெல்லாம் குறித்து யோசிக்கிறதும் இல்லை, கற்பணிக்கிறதும். ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்தால் மாத்திரம், ஆண்டவரே எனக்கு அதுக்கு வேணும், ஆண்டவரே இதுக்கு வேணும், ஆண்டவரே இதுக்கு இல்லைப்பா, ஏன்பா எனக்கு, ஏன் ஆண்டவரே என்ன மாத்திரம் சோதிக்கிறீரு? கிறிஸ்தவங்க ஜபம்லாம் பயங்கரமாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார், ஆண்டவருக்கு வேறு வேலையில் என்னையே சோதிக்கிறாரு சொன்னாருங்க என்கிட்ட வந்து. நான் சொன்னேன், ஆமாம், ஆண்டவருக்கு வேறு வேலையில் உண்மை சோதிக்கிறது தான் அவருக்கு பெரிய வேலை பாருங்க அப்படின்னு சொன்னேன். சொல்கிறது சில நேரம் ஆண்டவருக்கு வேறு யாரையும் என்ன மாத்திரம்தான் சோதிக்கிறாரு. கர்த்தர் ஒருவரையும் சோதிக்கிறவர், பொல்லாங்கினால கர்த்தர் ஒருவரையும் என்ன பண்ண மாட்டாராம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நம்ம ஆண்டவர் யாரையும் சோதிக்கவே, நம்மளே போய் சோதனையில் உட்காந்துக்கிட்டு, ஊரில் சொல்லுவாங்க பாருங்க, ஆப்பில் போய் நம்மளே உட்காந்துக்கிட்டு அப்புறம் ஆண்டவர் என்ன சோதிக்கிறாரு அப்படின்னா, கொஞ்சம் மண்டைக்குள்ளே இறங்கட்டும். நான் சொல்கிறதெல்லாம் மண்டைக்குள்ளே இறங்கி இருதயத்துக்குள்ளே போட்டோம், சிந்திங்க, கொஞ்சம் யோசிங்க. இன்னும் கையேந்திர நிலையிலே இருக்கிறேன்னா, இன்னும் அதுக்கு இல்லை, இதுக்கு இல்லை, அதுக்கு பஞ்சம், இதுக்கு பஞ்சம், இதுக்கு தட்டுப்பாடு, அதுக்கு தட்டுப்பாடு, இப்படியே வாழ்கிறேனா அப்படின்னா என் புத்தி சரியில்லை. என் எண்ணங்கள், என் கற்பனைகள் எப்படி இருக்குன்னா தாழ்வான, இதை தேவன் கொடுக்க விரும்புகிற பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்த எண்ணங்கள் எனக்கு வரவே மாட்டுதே. பாருங்க, கிறிஸ்தவர்கள், பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் 100% மேல ஒரு சர்வே சொல்லுது, கிறிஸ்தவர்கள் 190% கிறிஸ்தவர்கள் ஒரு நாளும் வேதத்தில் கர்த்தர் சொல்லி இருக்கிற பொருளாதார ஆசீர்வாதத்தை, செழிப்பை நம்புறதே இல்லையா. அதுக்கு எதிராகவே இருக்கிறாங்க. கடினமாக உழைப்பார்கள், ஆனால் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நம்ப மாட்டாங்க. நான் சொல்கிறேன், இந்த எண்ணம், இந்த எண்ணங்கள், இந்த கற்பனைகள், தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பொருளாதார ஆசீர்வாதம், செழிப்பு, உங்களை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிற காரியத்தை நீங்கள் நம்பாமல், இதை சிந்திக்காமல், இதை யோசிக்காமல், இதை கற்பனையாக்காமல் நீங்கள் எவ்வளோ கடினமாக வேலை செஞ்சாலும் நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வராது. மாங்குன்னு போய் மண்டையை முட்டிக்கிட்டு நீங்கள் செய்யலாம், ஓடா நீங்கள் தேஞ்சு போகலாம், மாடா உழைச்சி ஓடா நீங்கள் தேஞ்சு போகலாம், தேஞ்சு தான் போவீங்க ஒழிய கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தரின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்முடைய மனநிலைகள் மாறணும். கையை வைத்து சொல்லுங்கள், நம்முடைய மனநிலை மாறணும் கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்குள்ளே வர்றதுக்கு. வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது பாருங்க, 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நீதிமொழியில் சொல்லு, ஒரு மனுஷனுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருக்கிறான். பக்கத்தில் பார்த்து சொல்ல, உங்கள் நினைவு எப்படி இருக்கோ அப்படி தான் நீங்கள் இருப்பீங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, உங்கள் எண்ணம் எப்படி இருக்கோ அதுதான் உங்கள் வாழ்க்கை லட்சணம். வாழ்க்கை லட்சணமாக இல்லையா, எண்ணம் லட்சணமாக இல்லை. நல்லா கவனிக்கணும். என்றது, கற்பணிக்கிறது, இதெல்லாம் வெளியே தெரிகிற ஒன்றும் இல்லை, இது உங்களுக்குள்ளே நடக்கிற காரியம்.
வெளியே தெரியாத கொஞ்சமாவது கரெக்ட் பண்ணிடலாம். எப்பா தப்பு பண்ணுறப்பா, இப்படி இல்லைப்பா, அப்படி பண்ணுப்பா. இது உள்ளுக்குள் நடக்குது. எண்ணங்கள், கற்பனைகள்லாம் இது உள்ளுக்குள்ள. இது எவ்வளோ நல்லதா கெட்டதா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மாத்தான் தெரியும், பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாது. அது விளைவா வரும் பாருங்க, அப்பதான் தெரியும், ஓ இவன் இவ்வளோ மோசமாக யோசிச்சுருக்கிறானா. சிலர்லாம் போய் சிக்கல்ல மாட்டுவாங்க பாருங்க, மாட்டி தவிக்கும் போது தான் அப்பதான் தெரியும் கூட இருக்கிறவங்களுக்கு, ஓ இவன் இவ்வளோ நாள் இப்படி தான் யோசிச்சு செஞ்சிருக்கான்பா, இது நமக்கு தெரியாம போயிருக்கே. இன்னைக்கு நம்ம எங்க எப்படிப்பட்ட எண்ணங்களை யோசிக்கிறோம், எப்படிப்பட்ட கற்பனைகளை, எப்படிப்பட்ட பிக்சரை எனக்குள்ள உண்டாக்குறேன், என்ன ப்ளூ பிரிண்ட்டை போட்டு இருக்கிறேன், என்னென்னத்தையோ போட்டுட்டு இருக்கிறேன்னா. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. நீங்க பாருங்க, இன்னைக்கு நீங்க பொருளாதாரத்தில் எந்த நிலையில நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்களோ அதுக்கு காரணம் உங்களுடைய எண்ணங்கள் தான். அதில் உயர முடியல, அதில் வளர முடியல, இதே தேக்கநிலை இன்னும் கொஞ்சம் கீழே போறேன் அப்படின்னா அது காரணம் வேற யாரும் இல்லை. யாரையுமே நீங்க பிளேம் பண்ண முடியாது, உங்க எண்ணங்கள் தான். உங்களுடைய எண்ணங்கள், கற்பனைகள் அப்படிப்பட்டதா இருக்கு. சில சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கிறேன் பாருங்க, சொல்லுவாங்க எங்கள் குடும்பத்தில் யாரும் பெருசாலாம் சாதிச்சது இல்லைங்க, யாரும் பெருசாலாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு இந்த பொருளாதாரத்திலாம் உயர்ந்து வந்ததில்லை, எதுக்கு நாம் போட்டு யோசித்துட்டு இதில் குறித்த காரியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு அப்படின்வாங்க. எப்படி ஆக்கிட்டான் பாருங்க எண்ணங்களை. குடும்பத்தில் யாரும் அப்படி உயர்ந்து வரல, அதனால் நம்மளும் அதுக்கு தகுதி இல்லை, லாய்க்கு இல்லை, நம்ம அதுக்கு பாத்திரர்கள்னு இவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். சில நேரம் பாருங்கள், படிப்பு கூட அப்படி தான். படிக்கிற பிள்ளைங்களுக்குறோம் எப்படி எண்ணம் போதுன்னா, போதும் ஏதோ ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதும். இப்போ எக்ஸாம் வேறு நடந்துக்குதா, பப்ளிக் எக்ஸாமு, முக்கி படிப்பாங்க பிள்ளைங்க பாருங்கள் கடைசி நேரத்தில். எதுக்கு? எப்படியாவது பார்டர் மார்க் எடுத்து பாஸ் ஆகிடணும், இல்லைன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு பதில் சொல்லி மாளாது. சர்ச்சுக்கு வேறு வரோம், சர்ச்சில் வரவங்க எல்லாம் அந்த அக்கா கேட்கும், இந்த அம்மா கேட்கும், ஜோம் பண்ணுறேன் உனக்காக ஜோம் பண்ணுறேன்னு. அந்த அம்மா ஜோம் பண்ணுறாங்களோ இல்லையா, வாரம் வாரம் பார்த்து என்ன பாஸ் ஆகிடுவியான்னு வேற கேட்குறாங்க. அதுக்காகவே என்ன பண்ணிடணும், எப்படியாவது ஆண்டவரே கொஞ்சம் பாஸ் ஆகிறதுக்கு. எண்ணம் பாருங்க லீஸ்டாக தான் இருக்குது. எண்ணம் எப்படி இருக்குது, கற்பனை எப்படி இருக்குது, பிக்சர் என்ன மாதிரி பிக்சர் உண்டாகிறோம், ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதும். அன்றைக்கி ஒரு தம்பியோட பேசிட்டு நம்புறவன் சொல்கிறான் பாருங்க, எங்கள் வீட்டிலே எங்கள் குடும்பத்திலே நான் தான் பாஸ்டர் முதல் பட்டதாரி அப்படின்னா. நான் சொன்னேன், ரொம்ப நல்ல விஷயம்ப்பா, சூப்பர், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. கர்த்தர் உனக்கு இப்படி ஒரு என்ன, நீ ஒரு கிராஜுவேட்டாக கர்த்தர் உனக்கு உதவி செஞ்சார், ஒரு பேச்சுலர் டிகிரி முடிக்க, என்ன யாருமே பண்ணாத ஒரு பெரிய சாதனையை கர்த்தர் உன் குடும்பத்தில் உனக்கு வச்சு பண்ண வச்சிருக்கிறாரு, பெரிய ஆசீர்வாதம். இதை விட்டுறாத, இதை விடாமல் தொடர்ந்து நீ உன்னுடைய போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணணும், நீ அதுக்கப்புறம் ஒரு டாக்டரேட் பண்ணு, இதெல்லாம் உனக்கு மிக ஆசீர்வாதம். அவன் சொல்கிறான், ஐயோ இதுவே டூ மச் பாஸ்டர்னா. நான் யோசித்தேன், இவன்கிட்ட போய் பேசணும் பாரு நான் அப்படின்ட்டு. நீங்கள் நிறைய கிறிஸ்தவம் அப்படி தான், ஐயோ டூ மச் பாஸ்டர், இதுவே நமக்கு, இது நம்ம தகுதிக்கு இதுவே ரொம்ப அதிகம், இதெல்லாம் டூ மச், நீங்கள் சொல்கிறதெல்லாம் யோசிக்கிறதெல்லாம் ரொம்ப டூ மச், இப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே. அப்போ வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் மாட்டோம் பொருளாதாரம் அதெல்லாம் டூ மச்சாக வேணும். எப்படி வரும்? எண்ணங்கள் புத்தியும் சரியில்லாமல் அதெல்லாம் டூ மச்சாக வேணுமா? ஆனால் இது எண்ணங்களும் கற்பனை மட்டும் எப்படி இருக்கு, ரொம்ப லீஸ்டாக, ரொம்ப மலிவாக. பாருங்கள், ஒரு 2 வசனத்தை கம்பேரிசன் காட்டுறேன் இன்றைக்கி உங்களுக்கு. எப்படி இந்த ஆதியாம் 11ஆம் அதிகாரத்தில் பாபேல் கோபுரத்தை மனசில் வச்சிங்க, என்ன சொல்கிறார், அவர்கள் நினைத்ததை என்ன அங்கே என்ன சொல்கிறார் பாருங்க, இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாதென்று இருக்கிறார்கள். தடைப்பட மாட்டாது. அதனால் இது ஒரு நல்ல காரியம் இல்லை, நல்ல எண்ணங்கள் இல்லை, நல்ல கற்பனைகள் இல்லை. ஆகவே ஆண்டவர் அதை உடைக்கும்படி அவர் வர வேண்டியதாயிடுச்சு. பாஷையை தாறுமாறாக்கினார், வேலை நின்று போயிடுச்சு. இதே பொருளை தான் அங்கே 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நீங்கள் சிறைப்பிடிக்கணும். தப்பான எண்ணமாக, தப்பான பலத்தரணம் இருந்துச்சுன்னா அதை சிறைப்பிடிக்கணும். இன்னைக்கு எப்படிப்பட்ட எண்ணங்கள், நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய தரம், இட்ஸ் டிட்டர்மைன்ட் பை வாட் கோஸ் இன் டு யுவர் மைண்ட். வாட் கைண்ட் ஆஃப் தாட் அண்ட் இமேஜினேஷன் ஆர் யூ பில்டிங்? என்ன எண்ணங்கள், கற்பனைகளை எனக்குள்ளே வளர்க்குறேன். என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் வேலையை குறித்து, என் படிப்பை குறித்து, என் பொருளாதாரத்தை குறித்து, என் ஆவிக்குரிய இந்த எண்ணங்கள் என்னவா இருக்கு, அது ஒரு பிக்சர் உண்டாகுது உள்ள. அந்த பிக்சரை கரெக்டான பிக்சராக வைக்கிறேனான்னு பாருங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு போதிக்கிறலாம், எதுக்காக போதிக்கிறேன், அந்த கரெக்டான பிக்சரை
ஆண்டவர் உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக தான் போதிக்கிறேன். 2 வசனம் பாருங்கள். இங்கே ஆண்டவர் இங்கேயும் ஒரு சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்கிறார் பாருங்க. சங்கீதக்காரன் 2ஆம் அதிகாரம் பாருங்கள், 2ஆம் சங்கீதம். அதில் நீங்கள் முதல் வசனத்தை கவனிச்சிங்கன்னா, நான் அந்த 2ஆம் சங்கீதத்தையும் 1ஆம் சங்கீதத்தையும் கம்பேரிசன் காட்ட விரும்புகிறேன். இங்கே 2ஆம் சங்கீதத்தை கொஞ்சம் பார்ப்போம். இது என்ன சொல்லியிருக்குன்னா, பிற்போக்கான நெகட்டிவான ஒரு கற்பனையை குறித்து சொல்லுது. அங்கே பாருங்கள், முதல் வசனம் பாருங்கள், 2ஆம் சங்கீதம் 1 வசனம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே. நல்ல கவனிங்க, இங்கே என்ன சொல்லுது? விருதா காரியத்தை சிந்திப்பானேனா அவனுடைய கற்பனை, அவனுடைய யோசனை எதை மெடிடேட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாரு. விருதாவான காரியம், தேவனை குறித்து விருதாவா நினைக்கிறான், தேவனுடைய காரியங்களை முக்கியப்படுத்தும். இந்த எண்ணங்கள் பாருங்க, கற்பனை அவனுக்குள்ள எப்படி டெவலப் ஆகுது, எப்படி பிக்சர் ஆகுது பாருங்க. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே, கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவனுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எடுத்து போடவும் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை பார்க்கிறார். ஆண்டவர் என்னெல்லாம் யோசிக்கிறான் பாருங்க. இவனுடைய யோசனை, இவனுடைய கற்பனை எப்படி இருக்கு? நல்ல கற்பனை இல்லை, நல்ல யோசனை இல்லை, எல்லாம் எதிர்மறையான நெகட்டிவான மெடிடேஷன். நெகட்டிவான காரியத்தை மனசுக்குள்ள வச்சு அதை பிக்சர் ஆக்கி அதை கற்பனை ஆக்கி யோசிக்கிறான். அதனால ஆண்டவர் சொல்ற, அவனை பார்த்து நான் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? நகைக்கிறேன்றார். இந்த தேவன் பார்க்கிறார், இறங்கி வந்து பாபேல் கோபுரத்தை கட்டவனை அவனை பார்த்து என்ன பண்ணிருப்பாரு? நகைச்சிருப்பாரு. இவன் என்னத்தை ஆளுவன், சிரிச்சிருப்பார் அவனை பார்த்து. பாரு, புத்தி சரியில்லை, கற்பனை சரியில்லை, நான் வேணான்றான், என் உதவி வேணான்றான், எனக்காக செய்யணும்னு யோசிக்கல, தனக்காகவே வாழணும்னு நினைக்கிறான், தன்னை ரொம்ப பெருசாக நினைக்கிறான். இப்படிதானே ஆண்டவர் யோசிச்சிருப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்கே இருக்கிற 2ஆம் சங்கீதம் அப்படிதான் சொல்லுது. என்ன சொல்றான்? அவன் வந்து ஆண்டவருக்கு விரோதமா, அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு விரோதமா எண்ணங்களை பாருங்க எப்படி இருக்குன்னா, அந்த எண்ணம், அந்த கற்பனை, அந்த பிக்சர் உள்ள போய் தப்பா உட்கார்ந்துருச்சுன்னா, நான் சொல்றேன் வாழ்க்கை எல்லாமே தப்பு தப்பா தான் நடக்கும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் தப்பு தப்பாக நடக்கிறதுக்கு காரணம் தப்பு தப்பான பிக்சரை உள்ளே வச்சுருக்கிறேங்க. எப்படி அது பிக்சராக மாறிச்சு? எண்ணமாக போய் எண்ணம் கற்பனையாக மாறி, கற்பனை என்ன ப்ளூ பிரிண்ட் மாதிரி, விஷன் மாதிரி உண்டாகுது. அது ஒரு நாள் வெளியே வரும், அப்படியே கிளப்பிக்கிட்டு வரும். சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கிளப்பிக்கிட்டு வருதுன்றாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி சில புயல் கிளப்பிக்கிட்டு வரும் பாருங்க. அது மாதிரி சில உங்கள் எண்ணங்கள், கற்பனைகள் பிக்சராக கிளப்பிக்கிட்டு வெளியே வரும். வரும்போது அது நீங்கள் யோசிக்கவே முடியாதபடிக்கான அழிவையும் சேதத்தையும் வாழ்க்கையில் பிறப்பிக்குது. இப்போ 2ஆம் சங்கீதம் பார்த்தோம் பார்த்தீங்களா, வீணா நாங்கள் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, விருதா காரியத்தை சிந்திப்பான். விருதா காரியம், இது நல்ல காரியமா? இந்த பிக்சர் நல்ல பிக்சரா? இந்த எண்ணங்கள், இந்த கற்பனைகள், இதை மெடிடேட் பண்ணுறது நல்ல விஷயமா? கர்த்தர் நகைக்கிறாரு. கர்த்தர் நம்மளை பார்த்து நகைக்கிறது நல்ல ஒரு இமேஜினேஷனா, நல்ல ஒரு கற்பனையா? பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து கர்த்தர் பேசும்போது இதெல்லாம் முக்கியம் இல்லை, இந்த பாஸ்டர் சும்மா பொருளாதாரத்தை என்ன பெருசாக இதை வந்துருப்போம், எனக்கு என்ன இப்படி நினச்சிங்கன்னா கர்த்தர் பரலோகத்துலேருந்து பார்த்து நகைப்பார். கொடுக்கணும்னு விரும்புகிறேன், வாங்க தெரியல பாரு இவங்களுக்கு அப்படின்னு தான் ஆண்டவர் நகைப்பார். எப்படி கொடுக்க விரும்புகிறேன், எங்கேருந்து எடுத்து துன்மார்க்கம் கையில் இருக்கிற ஆஸ்தியை எடுத்து நீதிமானாக இருக்கிற நம்ம கையில் கர்த்தர் கொடுவேன். நான் ஆண்டவருக்கு விரோதமாக விருதாவாக சிந்திக்கிறேன், இதெல்லாம் எனக்கு எங்கே நடக்க போகுது, நான் எங்கே ஆண்டவருக்காக இப்படி யோசித்தீங்கன்னா ஆண்டவர் நகைப்பார். உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய திட்டமிட்டிருக்கேன். என் ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் என்னை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய பங்களிப்பை கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைங்க கையை உயர்த்தி சொல்லுங்கள், என்னை கர்த்தருடைய ராஜ்யத்தில் மிகப்பெரிய பங்களிப்பை கொடுக்குற பாத்திரமா கர்த்தர் என்னை பயன்படுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்கள். இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். இந்த ஒன்றும் இல்லாததை போய் உங்கள் எண்ணங்களா கற்பனையாக வைக்காதீங்க.
இன்னைக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன தேவன் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே வைத்து துன்மார்க்கம் கையில் இருக்கிற ஆஸ்தி எடுத்து நீதிமானாக இருக்கிற என் கையில் கொடுக்குறார். ஏன் கொடுக்குறாருனா என்ன கர்த்தருடைய ராஜ்யத்தில் ஒரு பெரிய பங்களிப்பை செய்வதற்காக கர்த்தர் என்ன ஆசீர்வாதம். எத்தனை விசுவாசிக்கிறோம்? கையை வச்சு சொல்லுங்க. கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியத்தை அவருடைய ராஜ்யத்தில் செய்யும்படி இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு நேராக கொண்டு வர தேவன் விரும்பி போதிக்கிறாரு. இப்போ பாருங்க, 1ஆம் சங்கீதம் வாங்க, அங்கே சொல்லியிருக்கு பாருங்க. இப்போ 2ஆம் சங்கீதம் விருதாவா சிந்திக்கிற தியானிக்கிற ஒரு மனுஷனை குறித்து சொல்லியிருக்கு. சிந்திப்பானேனா எபிரேயர் மொழியில் நீங்கள் கவனிச்சீங்கன்னா மெடிடேஷன் தான் வருது. அதே வார்த்தையை அந்த 1 சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தில் பாருங்க, அங்கே சொல்லியிருக்கு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பட்டதும் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். எல்லாரும் சொல்லுங்க. அவன் எவன் செய்யறது? நான் செய்வதெல்லாம். கையை வச்சு சொல்லுங்க. நான் செய்வதெல்லாம். இதுதான் கர்த்தர் சொல்றாரு. இது என்ன காரியம்? எதிர்மறையான எண்ணமா? இது தப்புதப்பான எண்ணங்களா? இது தப்புதப்பான கற்பனையா? ஆண்டவர் சொல்ல, என்னுடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன். தேவனுடைய வார்த்தையே தியானிக்கிறேன், தேவனுடைய வாக்கு தத்தங்களையே சிந்திக்கிறேன். இது என்ன தப்பாக நடக்கக்கூடிய காரியமா? சொல்லு பாருங்க. ரொம்ப அற்புதமாக சொல்லு. இரவும் பகலும் தேவனுடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறானா? இரவும் பகலும்னா அப்போ என்ன இது? முடியுமா? அப்படின்னா முடியுங்க. இரவும் பார்க்கலாம். இது எதை சொல்லுது? மைண்ட் ரெவலேஷனை குறித்து சொல்றாரு. மனம் ஒரு ரெவலேஷனா இருக்க வெளிப்பாடு நிறைந்த இடம் நம்முடைய மனம். அந்த மனதுக்குள்ள போகிற எண்ணங்கள், கற்பனைகள் பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. இரவும் பகலும் இந்த மனம் வேலை செய்யுது. எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த இரவும் பகலும் மனம், நான் சரீரம் தூங்கினா கூட மனம் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. ஒரு சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க, அவங்க சொன்னதை கேட்டேன், ரொம்ப ஆச்சரியமா சொல்றாங்க. 24/7 மனுஷனுடைய சரீரத்தில் இருதயத்தோடு சேர்ந்து இயங்குற இன்னொரு கருவி எதுனா மனம்ன்றாங்க. மைண்ட் 24/7 வேலை செய்யுதுங்க. நீங்கள் தூங்கினாக்குறோம் உங்கள் மைண்டு வேலை செஞ்சுட்டே இருக்கு. நீங்கள் விழிச்சிருந்தாலும் மைண்ட் வேலை செய்யும். இப்போ இல்லை பாஸ்டர் நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறேன்னு வச்சிங்களேன், நீங்கள் இந்த நிமிஷத்திலிருந்து உங்கள் மனதில் போகிற எந்த காரியத்தை குறிச்சும் யோசிக்கக்கூடாதுன்னு வச்சிங்களேன். இப்போ நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? இப்போ நான் சொன்னதே யோசிக்கிறவங்களா மாறிடுவீங்க. ஏன் பாஸ்டர் நம்மளை யோசிக்கக்கூடாதுன்னு சொன்னார்? இதில் என்ன உள்குத்து இருக்குது, இதில் என்ன வெளி குத்து இருக்குது, இதெல்லாம் வாய் குத்து இருக்குது, என்ன குத்து இருக்குது, இதெல்லாம் உட்காந்து மண்டைக்குள்ளே பாருங்க. இந்த மனம் பவர்ஃபுல்லானது. இந்த மனம் தான்ப்பா சரி. ஒரு பேஷண்ட்டு டாக்டர்கிட்ட போனான் பாருங்க, போயிட்டு சொன்னானா பிரச்சனை, அது டாக்டர் சொன்ன மனசு தான் சரியில்லை, போய் ரிலாக்ஸ் பண்ணு, கொஞ்சம் மைண்டில் நல்ல நீ தூங்குனா சரியாயிடும். ஆனால் மைண்ட்லாம் சரியாக தாங்க டாக்டர், ஏதாவது உங்களை பார்க்க வந்துக்கிறேன், ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி ஏதாவது கொடுப்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் ஒன்றும் கொடுக்காம என் மைண்டு தான் பிரச்சனைன்னு சொல்லி என்ன அனுப்புறீங்க. அவன் டென்ஷன் ஆகிறான் டாக்டர்கிட்ட. டாக்டர் பார்த்தாரான், இவனுக்கு டென்ஷன் ஆகிற இரு அப்படின்ட்டு டாக்டர் சொன்னாரான், உன் மனம்தான்ப்பா பிரச்சனைன்றதை அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு மனம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குப்பா, உன் மைண்டு கரெக்ட் பண்ணு அப்படின்னு டாக்டர் சொல்கிறதுக்கு என்ன பண்ணாரான்? டாக்டர் சொன்னாரான், சரி உன் பிரச்சனை வந்துருக்குற, உனக்கு நான் 3 வேளைக்கு மாத்திரை எழுதி தரேன் அப்படின்னு சொன்னாரான். இந்த 3 வேளை மாத்திரை எடுக்கும் போதும் நீ குரங்கை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு சொன்னாரான். 3 வேளை மாத்திரை எடுக்கும்போது என்ன நினைக்கக்கூடாதான்? சரி டாக்டர் அப்படின்ட்டு சொன்னாரான். 3 நாளுக்கு அப்புறம் திருப்பி என்னை பார்க்கணும்னு சொன்னாரான். அவன் போனான் பாருங்க, முதல் நாள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு மாத்திரை எடுத்தா, மாத்திரை நேரத்தில் கரெக்டாக, இது வரைக்கும் குரங்கு ஞாபகம் வராதவனுக்கு மாத்திரை நேரத்தில் மாத்திரம் குரங்கு ஞாபகம் வருதான். சரி காலைல தான் இப்படி வருதுன்னு பார்த்துட்டு மதியானம் போய் சாப்பிட்டுட்டு மாத்திரை இல்லைனா மாத்திரை நேரத்தில் பார்த்து திருப்பியும் குரங்கு ஞாபகம் வருதான். இப்படி 3 வேளையும் ஒரு நாள் முழுவதும் குரங்கு ஞாபகமே இருந்துச்சான். 2 நாள் போச்சான், 3 நாள் போச்சான். 3ஆவது நாள் டாக்டர் சொன்னான், டாக்டர் நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு மைண்டு தான் ப்ராப்ளம். ஏன்னா இந்த மாத்திரை எடுக்கும் போதெல்லாம் நீங்கள் குரங்கு ஞாபகம் வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஆனால் எனக்கு என்ன தான் வருது? குரங்கு ஞாபகம் தான் வருது. உங்களுக்கு இன்றைக்கி குரங்கு ஞாபகம் வருதோ இல்லையோ, நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? இன்றைக்கி இந்த வாட்ஸ்அப் வந்துருச்சு, இன்றைக்கி இந்த இன்ஸ்டாகிராம் வந்து இந்த ரீலுன்னு ஒன்று வந்துக்குது பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லை, சும்மா ஃபோனை தரன்ட்டு
அந்த ரீலு வாழ்க்கையே ஒரு ரீலு தான், அதுக்கு ஒரு ரீலு, அங்கே ஒரு ரீலை வர்றது, இதை பார்க்குறது, இப்படியே பார்த்து இரவும் பகலும் மைண்டுக்குள்ளே நீங்கள் பார்க்குறது எண்ணங்களா கற்பனைகளா போய் உட்கார்ந்து பாருங்க, எல்லா குப்பையும் போய் உள்ளே உட்காந்துருது. அன்றைக்கி ஒரு வாலிப தம்பி என்ன சொன்னான், நான் வெள்ளிக்கிழமானா பேய் படம் பார்த்து தான் படுப்பேன் பாஸ்டர்னா. நான் சொன்னேன், நல்லா இருக்கிறான் பாரு இவங்களா. நான் சொன்னேன், ஏசுனா அதை பேய் ஓட்டின படத்தை பாடுறா அப்படின்னு சொன்னேன். நான் அவன்கிட்ட அதான் சொன்னேன், வேற என்ன சொல்ல முடியும், அவன்கிட்ட போய் பேய் படம் நல்லா பாடுறான்னு சொல்ல முடியும். அவன் சொன்னான், வெள்ளிக்கிழமானா நான் பேய் படம் பார்த்துட்டு படுப்பேன், ஏன்னா எனக்கு தைரியத்தை உண்டாக்குறதுக்காக நான் பார்க்குறேன் அப்படின்னா. நான் சொன்னேன், தைரியம் மானியான்னு. அவன் சொன்னான், இல்லைப்பா அதை பார்த்துட்டு தூக்கமே வர மாட்டேது அப்படின்னு. எப்படா வரும் தூக்கம் உனக்கு? நான் சொன்னேன், ஏசுனா அதை பேய் ஓட்டுறது எப்படின்னு போய் பாரு, நிறைய வீடியோ வந்திருக்கு இப்போ, நிறைய இப்போ பாருங்கள், ஏன்னா ஏசுனா செஞ்ச அற்புதத்தெல்லாம் நிறைய வீடியோவாக எடுத்து போடுறாங்க. யார் ஒருத்தங்க ஊழியக்காரன் செஞ்சதில்லை, ஏசுநாதர் அவருடைய மாம்சத்தில் வாழ்ந்து, இந்த சோசன்னு ஒரு ஆப் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்பில் போனீங்கன்னா ஏசுநாதருடைய பிறப்பு, ஏசுநாதர் செஞ்ச அற்புதம், இதெல்லாம் அற்புதமாக போடுறாங்க. தம்பிட்டு நான் சொன்னேன், இந்த பாரு ஏசுநாதர் பேய் ஓட்டினதெல்லாம் இருக்குது, அதை பாரு. உனக்கு அதை விட்டுட்டு நீ எல்லா குப்பையும் கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு அப்புறம் தூங்கினா எனக்கு ஏதோ ஒன்று ஆடுது முன்னாடி, ஏதோ ஒன்று அமுக்குது, பின்ன வேணா அமுக்காமல் ஆடாமல் என்ன பண்ணோம், பார்க்குறதெல்லாம் எல்லாம் அமுக்கிறதையும் எல்லாத்தையும் நாசம் பண்ணுறதையும் பார்த்துட்டு, ஆனால் படுக்குமை மட்டும் பரலோக சொப்பனமாக வரணும், தேவதூது ஏறுறதும் இறங்குறதுமா வரணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி படிக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணங்களை கொண்டு போய் மனசுக்குள்ளே வைக்கணும். இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான், இரவும் பகலும் நான் கர்த்தருடைய வேதத்தில் எப்படி இருக்கிறேன், பிரியமாக இருக்கிறேன். பிரியமாக இருக்கிற மனுஷன் எப்படி இருக்கிறான், பாக்கியம், நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருக்கிறான், காலத்துக்கு தன் கனியை கொடுக்கிறான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கொன்றார். இதை கொண்டு போய் என் மனசில் வைக்கணும் பிக்சரா. இந்த எண்ணங்களை, இந்த கற்பனைகளை கொண்டு போய் வச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை, நல்ல தேவன் கொடுக்க விரும்புகிற பொருளாதார ஆசீர்வாதம், நம்மளை ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும், ஏன் இந்த சத்தியத்தை கர்த்தர், இந்த சத்தியத்தை கேட்கும் போது நம்ம எண்ணங்களுக்கு எதிராக, இதுக்கு எதிராக என்ன இருந்துச்சுன்னா இதை அகற்றி ஆண்டவர் சொல்ற சத்தியத்தை நம்ப ஆரம்பிங்க, இதை கொண்டு போய் மனசுல வைங்க. யோபு பாருங்க, ஒரு அற்புதமான உதாரணம். யோபு 3ஆம் அதிகாரத்தில் கவனிச்சீங்கன்னா, யோபு சொல்ல திடீர்னு நடந்துருச்சு, என் பிள்ளைங்க அழிஞ்சிட்டாங்க, சொத்து அழிஞ்சிச்சுன்னு திடீர்னு நடந்துச்சு. கிடையாதுங்க, திடீர்னுலாம் ஒன்றும் நடக்கல. சொன்ன வேணா யோபு கிட்ட சொன்ன வேலைக்காரன் வேணா திடீர்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் யோபுக்கு இது ஒன்றும் திடீர்னு நடந்த சம்பவம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் எதை தான் அவன் தியானிச்சுட்டு இருந்தானா, என் பிள்ளைங்க தப்பு செஞ்சுருந்தா கர்த்தர் அவங்களை தண்டிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி காலையிலையும் மாலையிலையும் இதையே சிந்திச்சு, அவர்கள் தப்பு செஞ்சிருப்பாங்களா செஞ்சிருக்க மாட்டாங்களா இதையே யோசித்து கொண்டு போய் ஆண்டவர் காலையிலையும் மாலையிலையும் கொண்டு போய் பலி செலுத்தியிருந்தானா. அப்ப கவனிச்சு பாரு, அவன் எதை தியானிச்சான், யோபு எதை தியானிச்சான், ஐயோ இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, இப்படி அழிஞ்சிடுமோ, அப்படி ஆயிடுமோ, கர்த்தர் என் பிள்ளைங்களை தண்டிச்சிருவாரோ. ஏன் இந்த யோபுனால ஆண்டவர் பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பாரு, கொஞ்சம் யோசிச்சிருக்க கூடாதா? நான் கேட்கிறேன் இன்னைக்கு, ஏன் அப்படி யோசிச்சிருக்க முடியாதா யோபு? ஏன் இப்படிதான் யோசிக்கணுமா? ஏன் இந்த எண்ணங்களை, இந்த கற்பனையை தான் யோபு தான் மனசுக்குள்ளே இருதயத்துக்குள்ளே அனுப்பணுமா? இந்த பிக்சரை தான் அவன் பார்க்கணுமா? அதை பார்த்ததுனால அந்த அழிவை அவன் பார்த்தான். நல்லா கவனிங்க, யோபு சொல்றான், நான் பயந்த காரியம் எனக்கு. எதை பார்க்குறீங்களோ அது நேரிடும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதை பார்க்குறீங்களோ, எதை பார்க்குறீங்கன்னா எதை, மனசுக்குள்ள கற்பனையா எதை பார்க்குறீங்கன்னா அது நம்ம கண்டிப்பாக நடக்கும். சொல்கிறான், தத்தளிப்போம், கவலையும் பிரச்சனையும் திகிலும் தான் எனக்கு இருந்துச்சு, ஏன்னா நான் பயந்த காரியம் எனக்கு நடந்துச்சுன்றான், நேரிடுச்சுன்றான். இப்போ கவனிச்சு பாருங்க, இதில் ஒன்று அற்புதமான விளங்குது. என்னத்தை தான் நான் தியானிக்கிறேனோ அது கண்டிப்பாக நடக்குது. ஒன்றும் எதுவுமே திடீர்னு நடக்கிறது இல்லை. பகல் எதுவுமே என்ன ஆண்டவர் திடீர்னு கைவிட்டீரு, சிலர்லாம் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நீ திடீர்னு இப்படி கைவிடுவீர்னு நான் நினைக்கவே இல்லையா ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவார், திடீர்னுலாம் நடக்கலை, நீ இதே கைவிட்டுருவார் போல ஆண்டவர் கைவிட்டுருவார், என்ன கர்த்தர் எனக்கு உதவி செய்ய மாட்டார், கைவிட்டுருவார். இதே தியானிச்சதுனால பிசாசுக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்துட்டேன். வாய்ப்பை கொடுத்து கரெக்டாக கவுத்த உடனே ஆண்டவர் திடீர்னு ஆண்டவர் மேலே சாடிறது. ஆண்டவர் சொல்கிறேன், இல்லை நீ ரொம்ப நாளாக உன் மனசுக்குள்ள, உன் எண்ணங்களுக்குள்ள, உன் கற்பனைக்குள்ள அழிவையும் தீமையும் நஷ்டத்தையும் நீ அனுமதிச்ச.
உனக்கு எவ்வளவோ காரியங்களை கர்த்தர் சத்திய வசனங்களை வச்சிருந்தோம், அதை நான் அனுமதிக்காம எதிரான காரியங்களே அனுமதிச்சேன். அதனால எல்லா அழிவும் நாசமும் நடக்குது. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கற்பனைகள் ரொம்ப வல்லமையானது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கற்பனைகள் ரொம்ப வல்லமையானது. சொல்லுங்க கையை வைத்து, என் எண்ணங்கள் என் கற்பனைகள் எப்படிப்பட்டது? ரொம்ப வல்லமையான ஒன்று. அது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் சொல்கிறேன், கரெக்டாக யோசிக்க ஆரம்பி, கரெக்டாக தியானம் பண்ணுவேன். இன்னைக்கு மனசில் எதை கொண்டு போய் தியானிக்கணும்? கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. என்ன அவருடைய ராஜ்யத்தில் மிகப்பெரிய அறுவடையாளனாய் கர்த்தரனை வைக்க, மிகப்பெரிய பங்களிப்பை கொடுப்பதுக்காக கர்த்தரனை இதை கொண்டு போய் உங்கள் மனசு முன்னாடி வைங்க. இதை கொண்டு போய் எண்ணங்களாக வைங்க, இதை கொண்டு போய் கற்பனையாக வைங்க. இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் கர்த்தர் துன்மார்க்கம் கையில் இருக்க ஆஸ்தியெல்லாம் எடுத்து கர்த்தர் நீதிமானாக இருக்கிற நம்ம கையில் கொடுக்கும்போது நமக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் என் கையில் கொடுக்குற பொருளாதாரத்தை வச்சு நிறைய ஆவிக்குரிய வேலையை நான் செய்ய முடியும். பகதம் பார்த்து சொல்லுங்க, நம்ம கையில் கர்த்தர் கொடுக்குற பொருளாதார ஆசீர்வாதத்தை வச்சு நிறைய ஆவிக்குரிய வேலையை செய்யலாம். கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் என் கையில் கொடுக்குற பொருளாதார ஆசீர்வாதத்தை வச்சு நிறைய ஆவிக்குரிய வேலையை நான் செய்ய முடியும். ஒருத்தருக்கு போய் சுவிசேஷம் சொல்றீங்கன்னா அது ஒரு ஆவிக்குரிய விஷயங்க. ஒரு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட, சபை கட்டப்பட, ஊழியம் நடப்பதுக்கு நான் கொடுக்குறேன்னா அது ஆவிக்குரிய காரியம். ஒரு மிஷினரியை நான் அனுப்புறேன்னா, ஒரு மிஷினரியை தாங்குறேன், அதுக்கு ஒரு ஆவிக்குரிய காரியம். என் பணம் ஆவிக்குரிய விதத்துக்கு உபயோகமாகுது. இந்த எண்ணெல்லாம் நமக்கு இல்லவே இல்லை பாருங்க. வேத வசனம் சொல்ல, சங்கீதக்காரன் சொல்கிறான் 112ஆம் சங்கீதம், அங்கே ரொம்ப அற்புதமாக சொல்லுது பாருங்க. எந்த மாதிரி போய் நம்முடைய மனசுக்குள்ளே தியானங்களை வைக்கணும், இதை குறித்து நம்ம யோசிக்கணும் பாருங்க. 112ஆம் சங்கீதம் ரொம்ப அற்புதமான சங்கீதம் பாருங்க. சொல்லி, அல்லேலுயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சொல்லுங்க எல்லாரும், அல்லே. நம்மளாம் அல்லேலுயா கும்பல் சேர்ந்தவங்க தானே. அல்லேலுயா கும்பல் சேர்ந்த கூட்டத்துக்கு ஆண்டவர் சொல்றாரு, எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க கர்த்தருக்கு பயந்து. சும்மா அல்லேலுயா அல்லேயா 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 நான் அல்லேயா அல்லேயா அல்லேயான்னு சொல்லிட்டு போய், அல்லேயானா கர்த்தருக்கு பகலம் பாச்சா. நம்ம அல்லேலுயான்னு சொல்ற கும்பல்னா நம்ம யாருக்கு பயந்தவங்க? நல்லா சொல்லுங்க பக்கத்தில். நம்மலாம் நல்ல கையை உயர்த்தி அல்லேலுயானா, எத்தனை பேர் கையை உயர்த்தி அல்லேலுயா சொல்றீங்க? அல்லேலுயா சொல்லாத கூட்டத்தில் இருந்தீங்கன்னா கஷ்டம்தான். நீங்கள் அல்லேலுயா கூட்டத்தில் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பான்னு வேதம் சொல்லுது பாருங்க. இதை தியானிக்கணும். நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். அல்லேலுயானா அவருடைய நாமத்தை உயர்த்துற பிள்ளை, நான் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற பிள்ளை, நான் கர்த்தருக்கு பயப்படுறேன், அவருடைய கட்டளையை நான் கை கொள்றேன். ரெண்டாவது சொல்லுது, அவனுடைய சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும். நல்லா என்ன சொல்றாரு? இப்படி உங்க வீடு எப்படி இருக்கும், நீங்க எப்படி இருப்பீங்க, உங்க பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, கர்த்தருக்குள்ள நீங்க எப்படி இருப்பீங்க, இந்த உலகத்துல கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வாதமா வைக்க முடியும், இதெல்லாம் தியானிக்கிறதே இல்லை. ஆனா இதை யோசிங்க, இதை கொஞ்சம் யோசித்தீங்கன்னா கர்த்தர் கொடுக்குற எல்லா ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய வேலைக்கு பயன்படும். ஆவிக்குரிய விதத்தில் கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்தும். உங்க பணம் ஆவிக்குரிய வேலையை செய்யும். உங்கள் உயர்வு ஆவிக்குரிய காரியத்தை மேன்மைப்படுத்தும். உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற எல்லா நன்மையும் வைத்து நீங்கள் ஒரு ஆவிக்குரிய காரியத்தை செய்யலாம். உங்கள் பணம் ஆவிக்குரிய விதத்தில் உபயோகமாகக்கூடிய எண்ணங்கள், கற்பனைகளாக இருக்கும்னா, நான் சொல்கிறேன், கர்த்தர் துன்மார்க்கம் கையில் இருக்க ஆஸ்தி எடுத்து நீதிமானாக இருக்கிற நம்ம கையில் கொடுப்பார். ஏன்னா நான் கர்த்தருக்கு பயப்படுறேன், அவருடைய கட்டளை கை கொள்கிறேன், என் வீடு எப்படி இருக்கும், என் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, நான் எப்படி இருப்பேன், இதை தியானிக்கிறேன்னா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இதை யோசிக்கிறேன்னா, பணம் என்ன, நான் எப்பவுமே சொல்றது போல, பணம் ஒரு நியூட்ரலான காரியம். பணத்தில் ஒன்றும் பெரிய விசேஷம் இல்லை. அந்த பணத்தை யார் உபயோகப்படுத்துகிறோமோ அதுதான் வித்தியாசப்படுது. என் எண்ணங்கள், நான் பணத்தை பொருளாதாரத்தை கர்த்தர் என் கையில், நான் எப்படிப்பட்ட எண்ணங்களை கற்பனைகளை வச்சு உபயோகப்படுத்துகிறேன் அதுதான் வித்தியாசப்படுத்தும். இந்த பணத்தை வச்சு நான் நல்லதையும் செய்யலாம்,
கெட்டதையும் செய்யலாம். பணத்தை வச்சு பைபிளை வாங்கலாம், பணத்தை வச்சு சுவிசேஷத்தை பரப்பலாம், பணத்தை வச்சு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டலாம், எல்லா நன்மையான வேலையும் செய்யலாம். பணத்தை வச்சு என்ன அழிக்கலாம், என் சரீரத்தை அழிக்கலாம், இன்னொருவரை அழிக்கலாம், இன்னொருக்கு தீமை செய்யலாம், எல்லாத்தையும் பண்ணலாம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, எந்த எண்ணங்களை குறித்து நீ யோசிக்கிற? ரோமர் 12:2 சொல்லி இருக்கிறது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே ஏற்படுகிற மறுரூபம் என்ன பண்ணுதுன்னா, தேவனுடைய நன்மையும் பிரியமோ பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே ஏற்படுகிற மறுரூபம். மனம் புதிதாச்சுன்னா நன்மை, பிரியம், பரிபூரணமான சித்தம். இதுதான். எது பரிபூரணமான சித்தம்? துன்மார்க்கம் கையில் இருக்கிற ஆஸ்தி எடுத்து நீதிமானா இருக்கிற என் கையில் கர்த்தர் கொடுக்குறார். இது தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். ஏன் என்கிட்ட கொடுக்குறாரு? இந்த பணத்தை, இந்த பொருளாதார நன்மையை வச்சு ஆவிக்குரிய வேலைக்காக நான் உபயோகப்படுத்துறேன். ஏன்னா நான் ஆவிக்குரிய ஒரு மனுஷனாக இருக்கிறேன். நான் உலக பிரகாரமான மனுஷன். என்னை கர்த்தர் நீதிமானாக்கி என்னை அவருடைய பிள்ளையா அவருடைய ராஜ்யத்துக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆகவே அவருடைய வேலையை செய்வதுக்கு இதெல்லாம் உபயோகப்படுத்துகிறேன். நீ எந்த நிலையில் இருக்கிற நான் கொஞ்சம் யோசித்துப்பேன். நான் எதை யோசிக்கிறேன், எதை சிந்திக்கிறேன், என் எண்ணங்கள் எப்படிப்பட்டதான் இருக்குது? இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரே பிரச்சனையாகுது பாஸ்டர், எங்கே திரும்பினாலும் பிரச்சனை, என்ன பண்ணாலும் பிரச்சனை. பிரச்சனை இல்லாத மனுஷன் ஒருத்தருமே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் நமக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. ஆனால் திடங்கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்த நான் உங்களோடு கூட. எத்தனை பேர் நம்புறீங்க? உலகத்தை ஜெயித்த இயேசு என் கூட அவர் இருக்கிறார். என்ன செய்ய வைப்பார்? ஜெயிக்க வைப்பார். எப்படி ஜெயிக்க வைக்கிறார்? என் எண்ணங்களையும் என் கற்பனைகளையும் தேவனுடைய வசனத்தின் மேலே எனக்கு ஜெயம் கொடுக்கிறவர், என்னை விடுவிக்கிறவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர், என்னை உயர்த்துகிறவர், என்னை மேன்மைப்படுத்துகிறவர், என்னை எல்லா சிக்கலிருந்து வெளியே கொண்டு வர எனக்கு வழி காட்டுகிறார். அந்த எண்ணங்களை கொண்டு போய் உள்ள வைக்கிறேன். நல்லா கவனிங்க. ஒரு சபைக்கு போதகராக இருக்கிறேன்னா எனக்கு என்ன எண்ணங்களை கர்த்தர் கொடுக்கிறார்? விசுவாசிகளை குறித்து, ஊழியத்தை குறித்து, தேவனுக்காக செய்ய வேண்டிய வேலையை குறித்து எண்ணங்கள் சரியா இல்லைன்னா நான் சொல்றேன், செய்யறதெல்லாம் தப்பு தப்பாக தான் இருக்கும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறேன், கர்த்தருக்கேண்டு மகிமையான வேலையை செய்ய முடியுது. ஏன்னா என் எண்ணங்கள், என் கற்பனைகள் இந்த தேவ வசனத்துக்கு ஏதுவாக தியானிக்கிறேன் ஒவ்வொரு நாளும். ஒரு காலேஜில் ஒரு செமினார் ப்ரொஃபஸர் இருந்தாராம் பாருங்க, தியாலஜிக்கல் காலேஜில். அவர் ப்ரொஃபஸராக அந்த காலேஜில் அவர் வருவதுக்கு முன்பாக அவர் ஒரு சபைக்கு போதகராக இருந்தாராம். சபைக்கு போதகராக இருந்தபோது அங்கே சபையில் ஒரே பிரச்சனை, அவர் இருக்க முடியல, அங்கே ஒரே சண்டை போட்டு அங்கேருந்து அவர் கலந்துட்டு வந்துட்டார் பாருங்க. வந்த உடனே இவரை ப்ரொஃபஸர் ஆக்கியிருக்கிறாங்க செமினாரில். இந்த தியாலஜிக்கல் காலேஜில் செமினார் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போதிக்கிற ப்ரொஃபஸராக இருக்கிறார். இவருக்கு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தாங்களாம். என்ன சப்ஜெக்ட்னா சபைனா என்னன்ற ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தாங்களாம். இவர் எப்படி போதிச்சிருப்பார்னு நினைக்கிறீங்க? சபையில் அவருக்கு ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸு, விசுவாசிகளால் ஒரே பேட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு போதிக்கிறார். என்னன்னு இவர் சபையை குறித்து என்ன போதிப்பார்? சபைனா என்ன, விசுவாசிகள்லாம் யார், சபைக்கு தலைவர் யார், எப்படி சபையை நடத்தணும், இதை குறித்து போதிக்கணும். இவர் என்ன போதிப்பார்? இவர் போதிச்சாராம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, சபைன்றது ஒரு பஞ்ச் ஆஃப் அனிமல்ஸ் லிவிங் டுகெதர்னாராம். மிருக கூட்டங்கள் சேர்ந்து வாழ்கிறது தான் சபைன்னு சொன்னாராம். அதில் சிங்கம், புலி, கரடி நடுவில் இருக்கும். நீ சபையில் உன்னை கடவுளை உன்னை பாஸ்டாக வச்சாருன்னா நீ எப்படி இருக்கிறன்னா அந்த எல்லா வைல்டு அனிமலுக்கு நடுவே நீ ரிங் மாஸ்டர் மாதிரி இருக்கிற. எப்படி யோசிச்சு பாருங்க, இவர் எப்படி யோசிச்சிருப்பார்? அவர் நடத்தின சபையில் விசுவாசிங்க எப்படி பார்த்துருப்பார்? கரடியாகவும், புலியாகவும், என்ன சிறுத்தையாகவும், முதலையாகவும், முள்ளம்பன்றியாகவும் இதே தான் பார்த்துருப்பாரு. பார்த்து எப்படி போதிச்சிருப்பாரு? யோசிச்சு பாருங்க. கிறிஸ்து மீட்டு கொண்ட ஒரு சரீரமாக பார்த்துருப்பாரா? கிறிஸ்து மீட்டெடுத்த ஒரு சபையாக பார்த்துருப்பாரா? கிறிஸ்து ரட்சித்த சபையாக பார்த்துருப்பாரா? ரட்சிப்புனுடைய அனுபவத்தை போதிச்சிருப்பாரு. யோசிச்சு பாருங்க, எல்லாரையும் எப்படி பார்த்துருப்பாரு? புலியாகவும் கரடியாகவும். இன்னைக்கு நிறைய சர்ச்சில் போனீங்கன்னா, நான் இன்னைக்கு ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன் பாருங்க, எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு கல்யாணத்துக்காக போயிருந்தபோது அங்கே பாஸ்டர் வந்தார். வந்துட்டு திடீர்னு நடுவில் ஒரு பெரிய லத்தி எடுத்துன்னு வந்தார். நான் நினச்சேன் ஆரோன் மாதிரி இல்லை மோசை மாதிரி ஒரு கோல் போலகுது அது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பிடிச்சிட்டு வருவார்னு நினச்சேன். வந்தபோது அங்கே எல்லாம் ஒரே ஏடா கூடமாக உட்காந்துருந்தாங்க பாருங்க. அந்த கொச்சை எடுத்து ஒரு அடி போட்டார் பாருங்க, தரையில் ஒரு அடி போட்டு அங்கேருந்து ஒரு கோடு கிழிச்சார். அப்படியே நர்ன்னு இழுத்துட்டு சொன்னார், இந்த கோட்டில் தான் எல்லாம் உட்காரணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு என்னடா இது, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கிறோமா இல்லை சர்ச்சுக்குள்ளே இருக்கிறோமா? எனக்கு ஒரு சந்தேகம். இப்படி நடத்துகிறாங்க பாருங்க.
ஆனால் இங்கே இந்த ப்ரொஃபஸர் சொன்ன மாதிரி எல்லாம் மிருக கூட்டங்க அப்படின்னு நினச்சி நான் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். நீங்கள் பிரசங்கம் கேட்பீங்களா? நான் கேட்குறது, நான் பேசுறது உங்களுக்கு கேட்க பிடிக்குமா? ஆனால் நான் ஒவ்வொரு முறை இங்கே நிற்கும் போது எப்படி நிற்கிறேன்னா, இயேசு உங்களை நேசிக்கிறார் என்கிறத பார்க்குறேன், இயேசு உங்களை ரட்சிக்கிறார் என்பதை பார்க்குறேன், இயேசு உங்களை மன்னிக்கிறார் என்பதை பார்க்குறேன், இயேசு உங்களை உபயோகப்படுத்த முடியுன்றதை பார்க்குறேன், இயேசு உங்களை உருவாக்குறார் என்பதை பார்க்குறேன். இதெல்லாம் பார்க்கறதுனால தான் பிரசங்கம் பண்ணும்போது இந்த வசனங்கள் உங்களை உருவாக்கவும் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதுக்கு ஏதுவான வசனமாக இருக்குது. என்ன எதிர்பார்ப்போட பிரசங்கம் பண்றோம்? ஆண்டவரே, எங்க விசுவாசிகளை உலகம் முழுவதும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை பரப்புறவர்களா எங்க விசுவாசிங்க இருக்கணும், இந்த ஆசையோட பிரசங்கம் பண்ண. நான் சொல்றேன், இந்த பிக்சர், இந்த கற்பனையை வச்சு நான் பிரசங்கம் பண்ண எனக்கு தெரியும், ஒரு நாள், இன்னைக்கு நடக்கலனா கூட ஒரு நாள்ல கர்த்தர் அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு சபையா கர்த்தர் நம்முடைய சபையும் இந்த சபைக்குள்ள இருக்கிற எல்லா விசுவாசிகளையும் கர்த்தர் அதுக்கு நேராக மாற்றுவார் என்கிற விசுவாசத்தோட அந்த பிக்சரோட பிரசங்கம் பண்றேன். ஏன்னா இதுதான் எனக்கு கொடுக்குறார் ஆண்டவர், இதுதான் என் பிள்ளைகளை நான் பயன்படுத்துவேன். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார்? பக்கத்தில் பார்த்து கர்த்தர் உங்களையும் என்னையும் பயன்படுத்துவார். நல்லா சொல்லுங்க, கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த நாட்களில் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்ல உங்களையும் என்னையும் கர்த்தர் பயன்படுத்த. கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய சுவிசேஷம் சொல்ல கர்த்தர் நம்மளை, அந்த சுவிசேஷத்தை சொல்றதுக்கு என்னெல்லாம் பொருளாதார ஆசீர்வாதங்கள், நன்மைகள், உயர்வுகள், மேன்மைகள் நம்ம வாழ்க்கைக்கு வரணுமோ அதை அத்தனையும் கர்த்தர் கொடுப்பார். எனக்கு தெரியும், கர்த்தர் துன்மார்க்கம் கையில் இருக்கிற ஆஸ்தியை எடுத்து நீதிமானா இருக்கிற என் கையில் கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா அவருடைய ராஜ்யத்தை கட்டுவேன், அவருடைய சுவிசேஷத்தை பரப்புவேன், ஆண்டவருக்காக எல்லா வேலையும் செய்வேன். ஆண்டவருக்கு தெரியும், என் கையில் கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இப்படி கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்கள் விசுவாசிக்கணும். இப்படி உங்கள் எண்ணங்கள், கற்பனைகள் மாறினாதான் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் பொருளாதாரம் மாறும், உங்கள் கையின் உழைப்பில் பலனை பார்ப்பீங்க, உங்கள் குடும்பத்தில் மாற்றங்களை பார்ப்பீங்க, உங்கள் வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் தேவன் உண்டு பண்ணுகிற மாற்றத்தை பார்க்க முடியும். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்கிற அவனுடைய எண்ணங்கள், கற்பனைகள் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்று. அதை வீணடிச்சிடாதீங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்கள் எண்ணங்களையும் கற்பனைகளையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் எண்ணங்களையும் கற்பனைகளையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நம்ம எண்ணங்களுக்கும் கற்பனைக்கும் கர்த்தர் சூப்பர் நேச்சுரல் பவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை நம்மளை அறியாமலே அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அது ஒரு நாள் நிஜமாக்கி கொண்டு வந்து காட்டுவார். அதனால தான் ஆண்டவர் சொல்ற, இந்த எண்ணங்கள் சரியில்லை, இந்த ஜனங்கள் பாபில் கோபுரத்தை கட்டணும்னு நினைக்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு தெரியுது, அவங்களுடைய எண்ணங்களை தடுத்து நிறுத்த முடியாது, நிறைவேறிடும் தெரியும். அதனால ஆண்டவர் என்ன செய்ய வேண்டியதாச்சுன்னா, அந்த எண்ணத்தை நிர்மூலப்படுத்த அவர் இறங்கி வந்தார். அதுதான் புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள்ள எந்த எண்ணங்கள்லாம் பலத்தாரனா, தப்பான பலத்தாரனா இருக்கோ அதெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள சிறைபிடிக்க, அதை கீழ்ப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்தார். எப்படி கொடுத்துருக்கிறாரு? என்ன தியானிக்கிறேன், எதை நான் யோசிக்கிறேன், எதை இரவும் பகலும் நான் தியானிக்கிறேன், தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறேனா, அவருடைய வாக்குத்தத்தங்களை தியானிக்கிறேனா, அவர் எனக்கு போதிக்கிற போதனைகளை தியானிக்கிறேனா, இதை கை கொள்ள. இதை தான் யோசுவாவுக்கு சொன்னார், யோசுவா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இரவும் பகலும் இதில் தியானமாயிரு, இதில் சொல்லியிருக்கிறபடியெல்லாம் செய்ய நீ எப்படி இரு, கவனமாயிரு, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாய். எத்தனை புத்திமானா இருக்கிறவங்க எழுமி நிற்போம், நம்ம இடத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த கேட்ட இந்த சத்திய வசனங்கள் எல்லாம் எங்களுக்குள்ள உங்களுடைய அற்புதமான நன்மையும் ஆசீர்வாதத்தையும் சிந்தித்து பார்க்க, யோசிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறவர்கள் ஆண்டவர் இந்த சத்தியத்தை கேட்ட, ஆன்லைன்லேயோ இங்கே நேரடியாகவோ கேட்டுக்கொண்டிருக்கிற யாருடைய எண்ணத்துக்குள்ளேயும் ஆண்டவரை கற்பனைகளாக மாறி இருக்கிற, அவருடைய மனதுக்குள்ள இருக்கிற எல்லா பிக்சர்ஸும், ஆண்டவரை காட்சிகளும், அந்த படங்களும் இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு எதிராக இருக்கணும், இந்த பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு எதிராக இருக்கணும், அதை இன்றைக்கே ஆண்டவரை கிறிஸ்து இயேசுவுக்குள் உம்முடைய பிள்ளைகள் சிறைபிடித்து வாழ்க்கையை நல்லாக்க, குடும்பத்தை நல்லாக்க, கையின் கிரியைகள் நல்லபடியாக பலன் கொடுப்பதுக்கு ஆண்டவரை என்ன சிந்தனைகள் வேணும், எதை பார்க்கணும், எதை நாங்கள் யோசிக்கணும், எதை நாங்கள் கற்பணிக்கணும் என்பதை இன்றைக்கு இந்த வேத வசனத்திலிருந்து எங்களுக்கு எடுத்து நீர் போதித்திருக்கிறீர். ஆண்டவரே, இதை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எதையோ நாங்கள் யோசித்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எல்லாவற்றையும் கோட்டை விட்டு கொண்டு இராதபடிக்கு
ஆண்டவர் எதையெல்லாம் நாங்கள் இழந்தோமோ அதெல்லாம் திருப்பிக் கொள்வதற்கு எங்கள் எண்ணங்களையும் எங்களுடைய கற்பனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாங்கள் சிறை பிடிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்க கிருபை செய்ய. உம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு நீ திருப்பி அனுப்போம். உம்முடைய பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கை தசம பாகம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். தேவனுடைய நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் எல்லாவித அனுகூலத்தையும் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தொடர்ந்து நீர் உண்டு பண்ணி இந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகள் கண்ணால பார்க்கட்டும். ஆண்டவரே, துன்மார்க்கம் கையில் இருக்கிற ஆஸ்தி எடுத்து நீதிமானா இருக்கிற எங்க கையில நீர் கொடுக்கிறீர், அதை எடுத்து நாங்க ஆவிக்குரிய வேலைக்கு நாங்க பயன்படுத்த, உம்முடைய ராஜ்யத்தை கட்ட, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்க மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவா உபயோகப்படுத்த, எங்க வாழ்க்கையை அவ்விதமான விதங்களில் சிந்திக்கவும் கற்பணிக்கவும் அதை நிஜமாக்க கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்யும். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த வாரம் செய்கிற எல்லா வேலைகளிலும் எல்லா பிரயாசங்களிலும் எல்லா பிரயாணங்களிலும் கர்த்தர் நீர் கூட இருந்து உம்முடைய தெய்வீக பாதுகாப்பு எங்களுக்கு தந்து நடத்தும். எல்லா கான மகிமை துதி ஸ்தோத்திரம் உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக, ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.